சூப்பரா மணக்க மணக்க நம்ம செட்டிநாடு ஸ்பெஷல் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, ஆப்பம், ஊத்தாப்பம், ஈவன் ஒயிட் ரைஸ் கூட இதை வச்சு சாப்பிடலாம், கீ ரைஸ் கூடயும் வச்சு சாப்பிடலாம், பிரியாணி கூட வச்சு சாப்பிடலாம், அட எல்லாத்து கூடயுமே வச்சு சாப்பிடலாங்க. நல்லா அப்படி ஆவி பறக்க பறக்க இட்லி, மணக்க மணக்க மட்டன் குழம்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செட்டிநாடு மட்டன் குழம்பு. ரொம்ப எளிமையான முறையில் சங்கீதா ஸ்டைலில் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டனில் மறக்காமல் ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ செட்டிநாடு மட்டன் குழம்புக்கு நான் 1 கிலோ மட்டன் எடுத்து வச்சிருக்கேங்க. எலும்பு கறி எல்லாம் கலந்துதான் எடுத்து வச்சிருக்கேன். எப்பயுமே மட்டன் குழம்புக்கு கொஞ்சம் எலும்புலாம் கலந்து போட்டாதான் நல்ல ருசி வருங்க. அதே மாதிரி கொஞ்சம் கொழுப்பும் இருக்கணும். இப்போ இந்த மட்டன்ல தேவையான மசாலா போட்டுக்கலாங்க. இப்போ இதுல 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம், 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகா பொடி போட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம், 3 டீஸ்பூன் தயிர் எடுத்து வச்சிருக்கேன். இதுவும் ஊற்றிக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் 1 டீஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கலன்னா நீங்கள் கடலை எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். இல்லை நார்மலாக நீங்கள் எந்த எண்ணெயில் சமைப்பீங்களோ அதுலேயே சமைக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாதி மசாலா தான் போட்டிருக்கோம், மீதி மசாலா நம்ம எல்லாம் வதக்கும் போது போட்டுக்கலாங்க. இப்படி நல்லா எல்லாம் மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கும் போது இந்த மட்டனும் சாஃப்ட் ஆகிடும், மசாலாவும் உள்ளே இறங்கிட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதுங்க. இது குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரமாவது ஊறணும். 1 மணி நேரம் ஊறினா இன்னும் நல்லது. ஸோ இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ இதுக்கு ஒரு மசாலா வறுத்து அரைக்கணும். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ மசாலா வதக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ தேவையான ஸ்பைசஸ்லாம் பார்த்துடலாங்க. மீடியம் சைஸ் 2 பட்டை, 3 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரே ஒரு ஸ்டார் அன்னாசி மொட்டு. ஸ்டார் அன்னாசி மொட்டு போடும்போது ரொம்ப வாசனையா இருக்கும். ஆனா கம்மியா தான் போடணும், அதிகமா போட்டீங்கன்னா கசப்பா இருக்கும். மசாலா எப்பயுமே மீடியமா போடணும், அதிகமா போட்டீங்கன்னா கசப்பு தன்மை வந்துடும். அடுத்தது 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் முழு மிளகு, கொஞ்சமா கல்பாசி கண்டிப்பா போடணுங்க. அப்பதான் குழம்புக்கு நல்ல ஒரு வாசனையும் ருசியும் கிடைக்கும். இப்போ எல்லா மசாலாவும் இதிலே கொட்டிடலாங்க. அடுப்பணல் கம்மியாக வச்சு இதை ஒரு 2 கலர் கிளறினா போதுங்க, இல்லைன்னா தீஞ்சிடும். நல்லா பொரியுது. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் கசகசா போட்டுக்கலாம். இதுவும் ஒரு கலர் கிளறிக்கலாம் போதுங்க. 10 முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். இதுவும் 2 கலர் கிளறிக்கலாம். முந்திரி பருப்பு இருந்தால் போடுங்க, ஜஸ்ட் ஒரு டேஸ்ட்டுக்காக தான். அதே மாதிரி திக்னஸும் கொடுக்கும். சப்போஸ் முந்திரி பருப்பு இல்லைன்னா பொட்டுக்கடலை 1/2 கைப்பிடி போட்டுக்கோங்க போதுங்க. அடுத்தது சின்ன வெங்காயம் 200 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். இதுவும் போட்டுடலாம். அடுப்பணல் மீடியமாக வச்சு இந்த வெங்காயத்தையும் நல்லா வதக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சிங்க. அடுத்தது பழமாக மீடியம் சைஸ் 2 தக்காளி எடுத்து கட் பண்ணியிருக்கேன். தக்காளியும் நல்லா வதக்கலாங்க. தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது ஒரு கைப்பிடி கருவேப்பிலையில எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் போட்டுக்கலாம். 1/2 கைப்பிடி தேங்காய் துருவலும் போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் ரொம்ப கம்மியாக போடணும். தேங்காய் மட்டும் அதிகமாக போட்டிங்கன்னா டேஸ்ட்டே போயிடும். கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய போடணுங்க. என்னோடப்பா மட்டன் குழம்புக்கு இவ்வளோ கருவேப்பிலையான்னு நினைக்கலாம். போடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடுங்க. ஜஸ்ட் இதை ஒரு 2-3 கலர் கலர்னா போதும். இந்த டைமில் அடுப்பணல் கம்மியாக வச்சுக்கணும். இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இது அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அவ்வளோதாங்க, நல்லா நைஸாக அரைச்சாச்சு. ஸோ மசாலா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ மட்டன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். மட்டன் குழம்பு செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டாங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சிடலாங்க. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 1 பெருசாக எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுவும் போட்டுடலாம். இந்த வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கலாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிடுச்சுங்க. இந்த அளவுக்கு வதக்கிட்ட போதும். அடுத்தது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். இதுவும் போட்டுடலாம். 3 மிளகாய் வத்தலும் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கியாச்சுங்க. இப்போ இதில் தேவையான காரப்பொடி போட்டுக்கலாம். 3 டீஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகா பொடி போட்டுக்கலாம். இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ஜஸ்ட் ஒரு கலருக்காக தான். ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலையிலையும் போட்டுடலாம். இப்போ அப்படியே 2 கலர்னா போதும். அவ்வளோதாங்க. இனிமே இதில் நம்ம மட்டன் கொட்டிடலாம். அடுப்பணல் மீடியமாக வச்சு நல்லா கிளறி கொடுத்துடலாங்க. மட்டனை நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கியாச்சுங்க.
மட்டன்ல இருந்த தண்ணியும் வெளியே வந்துருச்சு, எண்ணெயும் கசிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதும். இப்போ அரைச்ச மசாலா இதுலயே ஊற்றிடலாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாங்க. நான் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஏற்கனவே வேற மட்டன்ல மசாலா போட்டு ஊற வைக்கும் போதும் உப்பு போட்டோம். ஸோ இப்போ பார்த்து தான் போடணும். எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி கூட்டி வச்சுக்கணுங்க. இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாயும் போட்டுடலாம். நான் எப்பயுமே சொல்கிறதான், நான் எங்கெல்லாம் காரம் போட்டனோ அங்கே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடி குறைச்சி போட்டுக்கோங்க. நான் வந்து ரொம்ப தண்ணி ஆட்டமும் இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் அப்படியே கொஞ்சம் கதன்னு வைக்கிறேங்க. அப்போ வந்து உங்களுக்கு பார்த்தா அப்படியே நல்லா கிரேவி மாதிரி இருக்கும். இட்லிக்கெல்லாம் இதை ஊற்றி சாப்பிட்டா அப்பா அப்படியே இட்லி உள்ளே போய்கிட்டே இருக்கும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு உப்பு காரம் எல்லாம் பாருங்கள், உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. நல்லா கொதிக்குது. இப்போ கிளறி கொடுத்துடலாங்க. நான் கொஞ்சம் கொத்தமல்லி தண்டு எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் இதிலே போட்டுடலாம். பாருங்க, வேறு கழுவிட்டு தான் எடுத்து வச்சிருக்கேன். இது போட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். ஸோ கீழே வேஸ்ட் பண்ணாமல் இதிலே போட்டுடலாம். லாஸ்ட்டாக தலை போட்டால் போதும். இனிமேல் நம்ம குக்கர் மூடிடலாம். விசிலும் போட்டாச்சு. அடுப்பை நல்ல மீடியமா வச்சு 5 விசில் விட்டுறலாங்க. இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்க எடுக்கிற மட்டன் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் விசில் விடணும். எலாட்டு கறியா இருந்தா 5 போதும், அதுவும் குழம்புல போறதுனால. இதே கொஞ்சம் மூத்த ஆடா இருந்தா 7 விசில் 8 விசில் கூட விடலாங்க. இப்போ இது 5 விசில் வரட்டும். அவ்வளோதாங்க, 5 விசில் வந்துடுச்சு. இப்போ குக்கர் ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் ஆவி போட்டோம், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. குக்கர் ஆவி போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வா, ஒரு 2 to 3 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ நல்லா ஒரு வாட்டி கிண்டி விட்டுறலாங்க. அப்படியே தகன்னு இருக்கு. நல்லா கொதிச்சு வரட்டுங்க. நல்லா கொதிச்சிடுச்சுங்க, பச்சை மணமும் போயிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். இப்போ லாஸ்ட்டாக இதில் ஒரு 4 பச்சை மிளகா முழுசாக போட்டுக்கலாம், ஜஸ்ட் ஒரு வாசனைக்காக தான். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவிடலாம். ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக மணக்க நம்ம செட்டிநாடு ஸ்பெஷல் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தரலாம். மட்டனும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்க, பார்க்கும் போதே தெரியுது. இதுங்களா, இப்போ நம்ம மட்டன் குழம்புக்கு இட்லி ஊற்றிக்கலாங்க. ஸோ அதுக்கு ஒரு இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு இருக்கேன். இட்லியும் ரெடி ஆகட்டும், நம்ம சாப்பிட்டுடலாம். A few minutes later. சூடான இட்லி. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தரலாம். சுட இருக்க இந்த இட்லியை நல்லா போட்டு அப்படியே மட்டனோடு எடுத்து வச்சு, ஆஹா சூடு தாங்கல. சாப்பிட்டு பார்த்துடலாம். ஓ மை காட், சூப்பராக இருக்குது. எல்லா அளவும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. இட்லி உள்ளே போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா. ஸோ இதுக்கு மெயினாக டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் வீடியோவில் சொன்ன அளவுகள் வந்து ரொம்ப முக்கியம். அதுவும் நம்ம மசாலா வறுத்தரைச்சோம் பார்த்தீங்களா, அதை வந்து கம்மியான தீயில அப்படியே பதமாக வறுத்தாதான் நமக்கு கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி கசப்பாக இருக்கும் நம்ம மசாலா. மட்டன் சும்மா சூப்பராக வந்திருக்கு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மற்றபடி மட்டன் நல்லா இருந்தால் சூப்பராக வந்துடும் உங்கள் மட்டன் குழம்பு. ஸோ கண்டிப்பாக மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். மட்டன் வாங்கினா நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஈவன் ஒயிட் ரைஸ் கூடயும் இதை வச்சு சாப்பிட்லாம், கீ ரைஸ் கூடயும் வச்சு சாப்பிட்லாம், பிரியாணி கூட வச்சு சாப்பிட்லாம், எல்லாத்து கூடயுமே வச்சு சாப்பிட்லாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்கள் இதுவரையில் எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும் ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லேயும் குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்குது, அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.